கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கேட்போம். தேவன் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு உங்களை வச்சு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க. ஏன் மூலமா நடந்து அப்படி உங்களை வைத்துதான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி சொல்லி இருக்கிறார்? உன் கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்குமா? அப்போ உங்களை வச்சுதான் செய்ய போறார். அதுவும் சொல்றாரு, மோசேயிடம் சொல்லி இருக்கிறார், எந்த ஜாதியிலும் செய்யாத அதிசயத்தை உங்களை செய்ய போறார். அது அதிசயமா இருக்கும். நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. கர்த்தர் அதிசயமான காரியத்தை உங்களை வச்சு செய்ய போகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால மோசேயை வைத்து செய்தாரோ அதே போல இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அவர் சொன்னார், உன்னை நம்பி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நான் செய்ய போற பயங்கரமான காரியம். அந்த பயங்கரமான காரியம் முதல்ல நமக்கு தெரியும். செங்கடலே தொடங்குகிறார். செங்கடல் அப்படி பிளந்து போகுது. பின்னால வந்த சேனை அதம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு சங்கீதம் 136 பாருங்க, எத்தனை ராஜாக்களை கர்த்தர் மேற்கொண்டு இருக்கிறார். கானான் தேசத்துல போய் கொண்டு போய் காட்டி கொடுத்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அதையும் காட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட செழிப்பான தேசத்துல கொண்டு வைத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு செழிப்பான உயர்வை வைத்து இருக்கிறார். உங்களை யாருக்கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. எங்களால தகப்பனே பயங்கரமான காரியத்தை எங்களை வைத்து செய்ய போறதுக்காக தோத்திரம். நாங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். எங்க குடும்பத்துல யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. எங்க சபையில யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. கர்த்தர் எங்களை வைத்து அப்படி ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்து ஆசீர்வதித்து நன்மை சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.